படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்னைக்கு 1200 மிஷனரி ஆத்திரை ஸ்தாபனங்கள் இருக்குது. IMS, NMS, FMBB, விஸ்வவாணி, ஷாலோ மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், கம் மினிஸ்ட்ரி, IMM, SUV, இப்படி பல, கிடியோன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் அருணோதயம், இப்படி பல மிஷன் ஸ்தாபனங்கள் இந்தியாவில் ஆத்ரைஸ் 1200 மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. ஆத்ரைஸ் பிறகு துக்கடாவாக நிறையா இருக்குது. ஒருத்தர் ரிட்டையர் ஆனோம்னா நான் மிஷனரி ஒரு இதை ஆரம்பித்தேன், இல்லங்கள் தோறும், கதவுகள் தோறும், வீடுகள் தோறும் நற்செய்தின்னு ஆரம்பிக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு காலத்தை ஓட்டுறதுக்கு ஏதோ டைம் கிடைக்கும் ஓட்டுறதுக்கு அதில் தான். இப்படி 1200 ஆத்ரைஸ் மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. இந்தியாவில் முதலாவது இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். நோ ஃபாரின் ஃபண்ட், எங்களுக்கு விலகாரம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு சொல்லிட்டீங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னார். அதுதான் தூத்துக்குடி மண்ணின் மைந்தர் வெள்ளான் விலை வேதநாயகம் அசரியா சாமுவேல். அவர் 1903 IMS ஆரம்பித்து, அது IMS-ஐ ஏப்ரல் 12 ஆரம்பித்து, அது திருநெல்வேலி தூத்துக்குடி மண்ணுக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா என்று சொல்லிவிட்டு உலக தலைவர்கள், இந்திய தலைவர்கள் 17 பேர், CSI, CNI, மார்த்தோமா, லுத்ரன், அதோடு சாது சுந்தர் சிங் யோடு இணைத்து டிசம்பர் மாதம் 1905 ஷஹாம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கப்படுதான் NMSI. இந்தியாவில் எல்லா திருச்சபைகள் மூலமாக அந்த NMS தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 350 மிஷனரிகள், 240 மிஷனரிகளும் 9 பைபிள் உமன், 90 பைபிள் உமனோடு கிட்டத்தட்ட 350 மிஷனரிகள் பணி செய்து கொண்டிருக்காங்க. IMS-ல் 2100. பொதுவாக அந்த மிஷன் ஸ்தாபனத்தால் உங்களோடு வாழ்த்துக்கிறேன். இந்த மிஷன் ஸ்தாபனம் இந்திய மக்களுக்கு நம்ம எப்படி சொல்வது? இன்றைக்கி நம்முடைய ஷெனாட் 25 பேராயங்களும் கொடுக்கப்பட்ட தலைப்பு. பொதுவாக ஒரு சில வாரங்கள் ஒவ்வொரு பேராயங்கள் மாற்றிக்குவாங்க. யூத்தும்பாங்க, சில்ட்ரன்வாங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு பின்னால் கொடுப்பாங்க. ஆனால் ஷெனாடில் இன்றைக்கி எல்லா பேராயங்களும் ஒரே மாதிரி எழுதியிருக்கு, பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், ப்ரொசீடிங் த கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பெண் குழந்தை இல்லைன்னா அதை தான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 45:10, குமார்த்தியே கேள், லிசன் டு மீ, என்கிட்ட கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, உன் தாயை பர்கட் டு த யுவர் ஃபாதர் அண்ட் மதர். நீ எந்த வீட்டுக்கு புகுந்தியோ அந்த வீட்டில் போயிரு, அங்கே நினை. அதுக்காக தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாதுன்னு கொலை செய்யப்படணும். அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லக்கூடாது. அது மைனஸ் பாயிண்ட்டு. அந்த பெண்ணால் எல்லாம் முடியும். ஒரு ஆண்மகன், இப்போ மத்தேயு பார்த்தீங்கன்னா மத்தேயு 15:21 ஒரு பெண் குழந்தையை கொண்டாந்து அந்த அம்மா நான் கானானிய பெண்ணுன்னா, நீங்கள் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கானானிய பெண் ஒதுக்கப்பட்ட பெண் கானானி கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு ஜாதி, கானானிய ஜாதி. ஆனால் அவன் கேட்குறாங்க, அந்த அம்மா விடாமல் கேட்குறப்ப சீசுகள் சொல்கிறாங்க, ஐயா இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்க அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சீசர்கள் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், என் ஜனத்திற்கு வந்தேன், என் இயேசு என்று பேடுவாயாக தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். மத்தேயு 1:21. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, என் ஜனங்களுக்காக வந்தேன், நான் கானானியதுக்காக வரலங்கிறார். அந்த அம்மா மீண்டும், தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்க, பணிந்து கொண்டான்னு சொல்லுது அடுத்த வசனம். அந்த அம்மா டீல் பண்ணி பணிந்து கொள்ளுது. அப்போ அந்த அம்மா விசுவாசத்தை பார்த்து, டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்கு, உமன் யுவர் ஃபெய்த் ஹீலிங்குங்கிற, பெண்ணை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ அது அப்போ தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
எல்லா மக்களும் கிரேட் ஜாய் டு த கிரேட், அனைத்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் நற்செய்தியை கொடுப்பதற்காக நமக்கு வந்தார். அப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த பெண், இப்போ நான் மத்தேயுல என்ன சொல்ல வந்தேன்னா, ஆணும் பெண் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கலை. ஒரு சர்ம வியாதி படுற பெண்ணை பார்த்து அந்த ஆண்மகன் போயிட்டான், வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஏதோ வந்தது பார்த்தது இருந்தா இருக்கவரே இல்லாட்டா போட்டுட்டான். அந்த பெண்ணானவள் பாருங்கள், அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு அலைந்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கி பெசல் சைல்டு, அந்த பெண் மட்டும்தான் அந்த பெசல் சைல்டை வளர்க்க முடியும். நிறைய பேர் சாட்சி சொல்லலாம். குறைவாக பிறந்த குழந்தைகளை கடைசி வரை தன்னுடைய இன்ப துன்பங்களை மறந்து அந்த குழந்தையை தன்னோடு அணைத்து கொண்டு வளரக்கூடியவள் பெண். அதுக்கு தான் மனிதனை உருவாக்கின ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். மத்தேயு 1:27. ஆனால் அவன் தனிமையாக இருப்பது ஏற்றல்ல, ஏற்ற துணை தரும் என்று அந்த ஆதியாம் 1:20 ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கின தகப்பன் ஆதியாம் 2 இல்லை தனிமையாக இருக்கக்கூடாது, ஏற்ற துணை, சூட்டபிள் பெர்சன். அதுதான் 1 கொரிந்தியர் 1:11. எல்லாம் ஒன்றா வரும். ஸ்திரீ இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. அந்த பெண் அந்த வீட்டை உருவாக்க முடியும், அந்த பெண்ணால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொன்னாங்க. ஒரு பெண் சொல்லிக்கிட்டே இருக்கப்போ என்ன நடக்குன்னா எதனால் நடக்கும். கடந்த நாட்களில் நம்முடைய ஏபிஎம் ஆஸ்திரேலியன் ப்ரிப்பரேட்டரி மிஷன்கிற நம்ம சென்ட்ரல் ஏரியாவில் ஒரு ஆண்களுக்கான சிறப்பான கூடுகை, அதை என்னை திடீர்னு அழைச்சிட்டாங்க, வந்து 2 வார்த்தை பேசிட்டு போங்கன்னு. என் குடும்பத்தோடு தரங்கம்பாடி போகிறதா பிளான். எங்கள் சர்ச்சோடு தரங்கம்பாடி தானே, வேண்டாம், 2 வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை மைக்கு கிடைக்க 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டேன். இதை கேன்சல் பண்ணிட்டேன். இது கேன்சல் பண்ணிட்டேன். பெரிய கூட்டமாக இருக்கும், 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் அறிமுகம் கிடைக்கும். வருஷம் போய் கூப்பிடுவாங்க, ஏதாவது கூப்பிடுவாங்க. அங்கே இருக்க ஐயரை பொறுத்து, ஐயர் நினச்சா கூப்பிடுவார், அவ்வளோதான். இந்த ஐயர் நினச்சாரு, கூப்பிட்டார். கேன்சல் பண்ணேன். என் மனைவி விடவே இல்லை. அடி மேலே அடித்தா அம்மிக்கல்லும் நகரும், தாருக்கம் போச்சு குத்தி குத்தி. நீ என்ன ஃபேமிலியோடு வராமல் என்னையா மீட்டிங் போவேன். நானும் விடலை, அவங்களும் விடலை. கடைசி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நானும் கூட வரேன். அங்கே போயிட்டு அப்படியே அங்கே வந்துடுவோம். எவ்வளோ ட்ராவல், எவ்வளோ கஷ்டம். 65 வயசில் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் மனைவி பேச்சு என்ன பண்ண முடியல, மீற முடியல. தரங்கம்பாடி போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தேன். இதுதான் மனைவி. நம்மளை யார், அந்த கப்பலை சுக்கான் எப்படி அந்த திருப்புது, நம்மளை ஹேண்டில் பண்ணுறது யார், மனைவி. ஆனால் வெளியே தெரியாது, சொல்லுவான் நான் மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்க, நான் கேட்க மாட்டேங்க, நான் உங்கள் ஜென்டில்மா. அவன் ஆளு எப்படி இருப்பார்னா, ஒரு கூட்டம் நடந்த ஆண்களுக்கான கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒய்ஃப் பேச்சு கேட்குறவங்களாம் ஒன்றா நில்லுங்கன்னாங்களாம். 1,00,000 பேர், 99,999 பேர் ஒன்றா வந்து நின்றுட்டாங்க. என்னைய மாதிரி ஒருத்தர் தனியாக நின்னார். அவர் அந்த நடுவானவர் கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் ஒய்ஃப் பேச்சு கேட்க முடியாது, தனியாக நிற்கிங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, மனைவி சொல்லிவிட்டாங்க தனியாக நில்றா, யார் கூடயும் சேராதனா தான் தனியாக நிற்க. இதுதான் நிலைமை. பொதுவாக அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது. முதல் பையன், 2வது பையன், 3வது பையன். 5 பிள்ளைகளுக்கும் திருமணம். 5வது மருமக வர்றா. அந்த ராத்திரி கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. சாயங்காலம் கல்யாணம் தானே, வேகமாக பவுடர் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் அப்படி பூசிக்கிட்டு, சாயங்காலம் கல்யாணம் தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. முதல் மருமாட்டா கொடுக்குறா, ஒரு 2 கிலோ பச்சை வேர்க்கடலை கொடுக்குறா. அந்த 2வது மருமாட்டையும் கொடுக்குறா, ஒரே அளவு. ஒரு 6 மாதம் கழித்து கூப்பிட்டு என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. முதல் மருமக சொல்கிறா, ரொம்ப மாமியாரே, நீங்கள் கல்யாணம் பண்ணி 5 பிள்ளைகள், இப்போ நான் 7-8 வருஷம் ஆச்சு, 9-10 வருஷம் ஆச்சு, இதுவரை நீங்கள் ஒன்றுமே தரலை. இப்போ தான் முதலாவது எனக்கு இந்த வேர்க்கடலையை தந்தீங்க, சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் ஈரக்கடலை கொஞ்சம் காஞ்சிருந்தது, வறுத்து சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேன். 2வது மருமகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தார் கடவுள் சொல்கிறாரு. அதனால் ஏழைக்கு நான் 2வது மருமையை கொடுத்துட்டாங்க. 3வது மருமகளை கேட்குறா, அது ஒன்றும் இல்லை அத்தை, மாமி,
மாமா சைடும் உங்கள் சைடும் சொந்தக்காரங்க வந்தாங்க, அதனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமேலே இதை கொடுத்துட்டேன், சொந்தங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறா. நாலாவது மருமக சொல்கிறா, நீங்கள் விதைக்காத இடத்துல எடுக்கிறவர், அறுக்காத இடத்துல அறுக்கிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அந்த மத்திய 25 பின்னால் சொன்ன மாதிரி, மத்திய 27 சொன்ன மாதிரி, அதனால் பத்திரமா பூட்டி வச்சுருக்கேன்னா. 5வது மருமகன் என்னம்மா பண்ணான்னா, அது ஒன்றும் இல்லை மாமி, நீங்கள் கொடுத்ததை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, விதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, அதை விதையாக வச்சேன், வீட்டுக்கு பின்னால் இருக்க தோட்டத்தில் நட்டேன் 1/2 கிலோவை, அது இப்போ ஒரு மூட்டை கடலையாக வந்திருக்கு, இந்தாங்க 1 மூட்டை கடலைன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த மாமியார் தன் வீட்டு சாவி கொத்து எடுத்து, நீ தான் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய மருமகள், இதை நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாங்களாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட படைப்பே என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் அவர் கொடுத்த கட்டளை அதுதான். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள், ஆகிலும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எரிசிலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதனால நீங்கள் புறப்பட்டு போங்கள். லூக்கா 24:47. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த பெண்களை பார்த்து சொல்கிறா, நீங்கள் போய் சொல்லுங்க. மார்க்கு 16:7. என் பேதுருட்டையும் போய் சொல்லு, ஏன்னா அவன் கூட இருந்து விசுவாசம் இல்லாமல் இருக்கிறான், நம்மளை மாதிரி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறான் பேதுரு தான், நம்ம பீட்டர் தான், என் பேதுருட்டையும் போய் சொல்லுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த காஸ்பலை அந்த பெண்கள்கிட்ட தான் அவர் கொடுக்குறார். முதல்ல அவர் உயிரோடு எழுந்த பிறகு அந்த பெண்கள்கிட்ட தான் காஸ்பல் கொடுக்குறார். அந்த பெண் தான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மரியாள் எலிசபெத்தை தெரிந்து கொள்கிறார். என் கடவுளை கண்டேன் என்று எலிசபெத் சொல்றாங்க. என் கடவுளின் தாயாரை கண்டேன், எனக்கு எவ்வளவு நல்லது, அந்த அம்மா காஸ்பல் சொல்றாங்க. மரியாள் சொல்றாங்க, மக்களுடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக. அப்போ பெண்கள் என்பது ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ நம்ம சிறு பிள்ளைகளை காக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அதுதான் வில்லியம் கேரி 1750 கல்கட்டா வந்தாங்க. கல்கட்டா வந்த பொழுது அங்கே சிசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தார். விக்டோரியா மகாராணி அப்போ நமக்கு ஆண்டது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதே மாதிரி அந்த கல்கட்டாவில் செகண்டரி உடன்கட்டை ஏறுதல், 6 மாத கல்யாணம் பண்ணி 1 நாள் ஆனாலும் சரி, என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் சரி, அந்த பெண்ணை இல்லை கல்யாணம் 70 வருஷம் முடித்து 95 வயசு ஆனாலும் சரி, 20 வயசில் கல்யாணம், 70 வயசுனா 95 கணக்கு, அந்த பாட்டியும் தூக்கி அவன் புருஷன் செத்தோன்னா நெருப்பில் போட்டுருவான். ஒரு கூட்டத்தார் கணவர் இறந்து 90 நாட்கள் வெளியே வரக்கூடாது. எதுக்குன்னா அந்த கணவருக்கு பிறந்த குழந்தை வெளியே தெரியக்கூடாது, மறுமணம் அவங்ககிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் அந்த பெண் அடுத்த ஆண்மகனை 90 நாட்கள் பார்க்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு. நம்ம கட்டுப்பாடு அந்த பெண்ணே இருக்கக்கூடாது. அது முதலாவது எதிர்த்தார். ஆனால் நம்ம சரித்திரத்தில் நாம் படிக்கிற காலத்தில் ராஜா ராம்மோகன் ராய், இப்போ நம்ம விரும்புகிற சிபிஎஸ்சியில் அதுவும் கிடையாது. சரித்திரத்தை சொன்னால் வெள்ளைக்காரன் வந்துடுறான், அதில் சரித்திரத்தை சொல்ல மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி சொல்கிறதில்ல. ராஜா ராம்மோகன் ராய் சொன்னாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வரை முன்னால் வரை. ஆனால் எதிர்த்தது வில்லியம் கேரி. அவர் அந்த பிறந்த பெண் குழந்தைய கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுறாங்க, தடுக்கிறார். அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ விக்டோரியா மகாராணிட்டு சொல்கிறாங்க, அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் வருது. அந்த அம்மா ஒரு பெண். இங்கிலாண்டில் போய் முதல்ல பாராளுமன்றத்தில் முதல் சட்டம் ஏற்றி அனுப்புனாங்களாம். அது சனிக்கிழமை பகலில் வந்துச்சு அந்த சட்டம். அதை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அந்த மக்களுக்கு வாசிக்க போனால், இந்த சனிக்கிழமை இரவு முழுதும் அது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லேருந்து பெங்காலி மொழிக்கு மாற்றினாராம் டிரான்ஸ்லேஷன். பொதுவாக பெண்கள் விடுதலைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து அதுதான் எப்படி பைபிள் சொல்லுது. அந்த பெண்ணில் சங்கீத நீதிமொழிகள் 31:10 பார்த்தீங்கன்னா 1-9 வசனம் பெண்ணை பற்றி சொல்லியிருக்கோம், ஆணை பற்றி சொல்லியிருக்கோம். 10-31 வசனங்கள் பெண்ணை பற்றி சொல்லியிருக்கோம். நீதிமொழிகள் 27 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், புத்துள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்துளிய மனவோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆணை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்காக பெண் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குருவானவர் இருக்கார், அவருடைய துணைவியாரும் குருவானவர்.
அந்த அம்மா பெண் விடுதலையை பற்றி பேசும். நான் அரை மணி நேரம் இருக்கேன், நீ அரை மணி நேரம் இருக்கணும். நான் ஒரு நாள் சட்டிப்பானை கழுவுனா நீ ஒரு நாள் சட்டிப்பானை கழுவணும். 2 பேருக்கும் அப்படி ஒரு போட்டி. மெசேஜில் அந்த அம்மா சொல்லுதான், பெண்கள் நீங்கள் செய்யாதீங்க, நீ பெருக்குன்னா அவரை பெருக்க சொல்லு, நீ தொடச்சா அவரை துடைக்க சொல்லு. 2 பேரும் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா தனித்தனி பெட்ரூமு, 2 பேருக்கும் தனித்தனி சமையல். இந்த ஈக்குவல் போராட்டம் வந்தால் தனித்தனி சமையல் தனித்தனி பெட்ரூம் தான். நான் சொல்கிறது எங்கள் ஆயர்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன்னு. ஈக்குவல் என்பது, ஒரு நண்பரை பார்க்க போனார். பார்க்க போயிட்டு அந்த கொஞ்சிட்றான்னு உள்ளே குடுக்குடுன்னு ஓடினார். போயிட்டு வந்தேன், என்னடா நான் இல்லை ஒன்றும் இல்லை, அரிசி வலையில் போட்டிருந்தேன், கொதிச்சுக்கிட்டு இருந்தது, அதை வடித்து வச்சுட்டு வந்தேன். இது பெண்ணு வேலை இல்லை. அப்படி இல்லைடா, நானும் சாப்பிட்றேன்ல, அவளும் சாப்பிட்றான்ல, அவன் வேலைக்கு போயிருக்கா, நான் இப்போ இன்றைக்கி லீவு வீட்டில் இருக்கேன், என்னுடைய வேலை, நான் அவங்க வீட்டிலேருந்து அவங்க செய்வான். இதுதான் பெண் விடுதலை. ஈக்குவல் ஷேர். அந்த ஈக்குவல் ஷேர், அந்த குடும்பம் தான் அமைதி இருக்கும். இந்த சட்டத்தை பேசுகிற குடும்பத்தில் தனி பெட்ரூம் தான் இருக்கணும், தனியாக தான் சமையல் பண்ணிக்கணும். நீ என்ன தான் திருச்சபையில் பிரசங்கணும், உலகமெல்லாம் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கான், அவனோட சாட்சி இல்லை. அப்போ இந்த ஈக்குவல் இல்லை. நம்ம பெண்ணால் எல்லா காரியம் முடியும். ஒருவேளை ஒரு ஆண்மகன் தான் அந்த பெண்ணால் முடியும்னா அப்படி இல்லை. அந்த பெண்ணால் எல்லாம், தன் குழந்தையை காப்பது அந்த பெண். அதுதான் மத்தேயு. யோபு இன்னைக்கு அந்த யோபுல சொல்கிறாங்க ஈக்குவல் ஷேர், சுதந்திரம் கொடுத்தார், ஃப்ரீடம் கொடுக்குறார் பெண்களுக்கு. யோபு காலத்தில் கடைசி 42 பெண்களுக்கு விடுதலை சுதந்திரம் கொடுக்கிறார். அந்த சுதந்திரம், அந்த பெண் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்பதற்கு தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த பிசாசு பிடித்த பெண்ணை பார்த்து பவுலடிகள் இந்த பெண்ணை விட்டு அசுத்தாவி போட்டுன்னு சொல்றார். அந்த பெண் என்பவள் எதையும் சாதிக்க முடியும். பண்ணவிளை, தூத்துக்குடி, எபி கார்மேல் மைக்கேல் அம்மையார். அந்த அம்மா பிறக்கிறப்போ கண்கள் நமது கண்களை போல் ப்ளூ, அவங்க ஊரில் சிவப்பு. அந்த அம்மா அழுமா, எல்லாருக்கும் சிவப்பு கண்ணு, எனக்கு மட்டும் ப்ளூ கண்ணு. நம்ம ஊரில் சிவப்பு கண்ணை பார்த்து பூனை கண்ணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க ஊரில் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்ன கண்ணுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, கேட்கணும். அந்த அம்மா அழுதுச்சான். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடு, அது பெண்மை அடைந்தவுடன் ஊழியத்துக்கு போயிச்சான். ஃபஸ்ட்டு சைனா போச்சான், அப்புறம் ஜப்பான் போச்சான், திரும்ப வந்துச்சு. ஆண்டவருடைய காலிங் இந்தியா. இந்தியாவில் ஏலகிரி மலைக்கு வந்தாங்க. கொஞ்சம் குளிர் பிரதேசம். அங்கே ஒயிட்ஸுங்கிற ஒரு வெள்ளைக்காரர், ஒரு ஐயர் திருநெல்வேலியிலேருந்து வந்தார். எதுக்கு வந்தேன்னு கேட்டார் அந்த பொண்ணுகிட்ட. ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வந்தேடா, ஆண்டோடைய வார்த்தை சொல்ல வந்து, இது குளிர் பிரதேசம், இங்கே இல்லை, வான அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் பண்ணவிளையில் கொண்டே விட்டார். இந்தியாவில் பெண்கள் பெண்மை அடைந்தவுடன் அந்த பெண்ணை அப்படியே கொண்டு ஒரு பொது இடத்துல விட்டுருவாங்க. பொது இடத்துல விட்ட உடனே கண்ட வாலிபர்கள், மேல் ஜாதிக்காரங்க அந்த பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை அப்பா பேர் இனிஷியல் போட முடியாது, அப்பா பேர் போட முடியாது. அந்த பெண்களை கண்டுபிடித்து டோனா ஊரில் போனீங்கன்னா 450 ஏக்கர், அதில் பெண்கள் மட்டும் ஆராதிக்கிற ஒரு திருச்சபை. அந்த பெண்கள் உழவு விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்க மிச்சம் பணம், அதாவது 1 ஏக்கருக்குள்ளே சர்ச்சு கோட்டஸ், மிச்சம் 449 ஏக்கரும் பெண்களுக்கு என்று அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மா தான் அந்த பெண் விடுதலைக்கு போராடினாங்க. ஒருவேளை இன்றைக்கும் அதே போராட்டம் அந்த பெண் விடுதலைக்கு காணப்படுகிறது. என்எம்எஸில் மொசோபோனி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொசோபோனிங்கிற ஒரு மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்னா நம்ம ஊரில் சின்ன பேரூராட்சி அளவு. நேற்று தரங்கம்பாடி பார்த்தேன், அந்த அளவு கூட இருக்குல்ல மொசோபோனி. அந்த ஹெட் குவார்ட்டரில் சிங்கடிங்கிற ஒரு கிராமம், 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டருக்கு இடையில் ஸ்கூல் இல்லை. பெண் பிள்ளைக்கு 2 பக்கம் மலைகள், ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் பள்ளம். சிங்கடிங்கிற அந்த கிராமத்திலேருந்து பெண் பிள்ளைகள் நடந்து வந்து ஸ்கூலுக்கு வரணும். அது மட்டுமல்ல, கடந்த வருஷத்தில் என்எம்எஸில் நான் ட்ரெஷரர், ஜென்ரல் செக்ரட்டரியும் போயிருந்தோம். அங்கே லிங்கன் கேப்டன்கிற ஒரு சிமியோன் கேப்டன்கிற ஒரு இருக்கார். லிங்கன் வந்து அவங்க அப்பான்னு நினைக்கிறேன், ஃப்ரம் காட்பாடியிலேருந்து போனவங்க.
பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டல் ஆரம்பித்து 5 பிள்ளைகள் வந்தாங்க. 10 நாளைக்கு முன்னால் போனோம், 45 பிள்ளைகள் இருக்காங்க. 45 பிள்ளைகளை பற்றி அவர் சொல்கிறப்போ, இந்த ஹாஸ்டல்லன்னா இந்த பிள்ளைகள் விற்கப்பட்டிருப்பாங்க. எப்படி இந்த பெண் தாசிகள் பொட்டு கட்டி விடுறது, இதே மாதிரி இந்த பெண்கள் விற்கப்பட்டிருப்பாங்க. இந்த சமூகத்தில் 45 பிள்ளைகள் நம்முடைய என்எம்எஸ் மூலமாக காப்பாற்றப்படுறாங்க. ஒரு பிள்ளைக்கு 1500 கொடுக்குறோம். 3 வேளை உணவு, 2 வேளை ஸ்நாக்ஸு, ஒரு 2 பேகு, வருஷத்துக்கு 3 ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம். 45 பிள்ளைகளும் சாட்சி சொல்கிறாங்க. அதேமாதிரி திருப்பத்தூர் ஜவ்வாதுமலை ஜமுனாமுத்தூரில் 120 பிள்ளைகள் இருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அது, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் அதுதான். ஃபஸ்ட்டு வர்ற பிள்ளைகள் நம்முடைய ஹாஸ்டல் பிள்ளைகள், ஸ்கூல் இல்லை. காரணம் ஜெபிக்கிறோம். நம்ம கொடுக்குற காணிக்கையை கொடுக்கணும்னா ஜெபிச்சுட்டு கொடுக்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்லேயும் மிஷன் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாத்திரை தாங்க, டோலோ 650 தான். ஆனால் இங்கே மிஷன் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாத்திரை வேலை செய்யுது, அங்கே இருக்கிறது வேலை செய்கிறதில்ல. மிஷன் ஹாஸ்பிட்டலில் 10 ரூபா, அங்கே ஃப்ரீ. எதுக்கு அது வேலை செய்கிறதில்லைன்னா, நீங்கள் ஜோம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த மாத்திரை எனக்கு வேலை செய்யுது. அதுதான் சங்கீதம் 107:10 ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், வார்த்தை அனுப்பி குணமாக்கி. ஏசாயா 55:11 என் வாயிலிருந்து புறப்பட வசனம் வெறுமையாய் திரும்ப வராது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கை நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்குது. ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கென்று அவர் தன் சொந்த வீட்டை திறந்து வாடகை இல்லாமல் நமக்கு இடத்த கொடுத்துருக்காங்க. பெரிய பில்டிங், கீழே வாடகை கொடுத்தா அவருக்கு 5000 ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு, மாதத்துக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபா கிடைக்கும். ஆனால் சொந்த வீட்டை திறந்து கொடுத்துருக்காங்க. அப்பா 50 சென்ட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சிங்கடிங்கிற கிராமத்தில். அதில் ஒரு ஹாஸ்டல் கட்டினா அத்தனை பிள்ளைகளும் படிப்பார்கள். இந்த 40 பிள்ளைகள், 100 பிள்ளைகள், 125 பிள்ளைகள் ஹாஸ்டல் வைக்கலாம். அங்கே ஒரு சர்ச்சு நாங்கள் 15 நாளைக்கு முன்னால் டெடிகேட் பண்ணோம். ஹாஸ்டல் கட்டுவதற்கு கண்டிப்பாக தேவை இருக்குது. ஒருவேளை சென்ட் பால்ஸில் இருக்கிற பெண்கள் மிக முக்கியமானவர்கள். வருகிற வாரத்தில் ஒரு சர்ச்சு டெடிகேட் பண்ண போகிறீங்க. உத்திரமேரூர் பக்கத்தில் 18 லட்ச ரூபா செலவு பண்ணி பெண்கள் ஐக்கியத்திலேருந்து டெடிகேட் பண்ண போகிறீங்க. உங்களை என்எம்எஸ் சார்பாக வாழ்த்துகிறேன். அதே பெண்கள் நம்முடைய பகுதி வளர்ந்த பகுதி, வளராத பகுதி இந்தியாவில் நிறையா இருக்குது. அன்போடு எங்களுடைய காலிங் ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுங்க. ஒரு 15 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு, ஒரு ஹாஸ்டல், அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஸ்டடி சென்டர், ப்ரேயர் ஹவுஸ். அதுவும் அந்த பகுதியில் போக்குவரத்து நடந்து போய் வர முடியாது. காட்டு மிருகங்கள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதி. 15-20 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும். ஒருவேளை நம்ம நினச்சா தூய சென்ட் பால்ஸ் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் அன்போடு நாடுகிறோம். இந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தினத்தில் நாம் எடுக்கிற முயற்சி எப்படிப்பட்ட முயற்சி? எனக்கு பிறகு எங்களுடைய மிஷினரிகள் இங்கே கர்நாடகத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய சாட்சி அழகாக சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் யூனிஃபார்மோடு வந்திருக்காங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட மிஷனில் நம்முடைய அர்ப்பணிப்பு. முதலாவது உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் நாடுகிறோம். என்எம்எஸ்ஐக்காக நீங்கள் ஜெபியுங்கள். என்எம்எஸ்ஐ வளர வேண்டும். மிஷனரிகள் உண்மையாக வேலை செய்யணும். ப்ரொமோஷன் சைடு உண்மையாக வேலை செய்யணும். தலைவர்கள் கரப்ஷன் இல்லாமல் உண்மையாக வேலை செய்யணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கணும். என்எம்எஸ்ஐ இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். சென்னை பேராயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபையால், வட இந்திய திருச்சபையால், லுத்ரனால், மார்த்தோமாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையை சார்ந்த ஒரு என்எம்எஸ்ஐ. அந்த என்எம்எஸ்ஐயில் நான் என்சிசியில் ஒரு அங்கத்தினர் மிஷன் ஸ்தாபனத்தில்னா அது என்எம்எஸ்ஐடைய ஜெனரல் செக்ரட்டரி மட்டும் தான் உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்துக்கு நாங்கள் கேட்பது உங்களுடைய ஜெபம். ரெண்டாவது, நீங்கள் கொடை வெள்ளலோடு கொடுக்கும் ஒரு சென்ட் பால் சர்ச்சில் ஒருவேளை நீங்கள் ஜெபத்தோடு இப்படிப்பட்ட அடுத்த மாதத்தில் அந்த இதை கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக ஒரு என்எம்எஸ் சேல் கொடுத்தீங்கன்னா அந்த என்எம்எஸ் சேல் மூலம் ஆண்டவர் ஒரு பெரிய வளர்ச்சியை தருவார். அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட மனமரங்கப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே
ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம், என்மைக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களோ அந்த மக்களை உயர்த்திருக்கீங்க. விசேஷமாக எங்களுடைய அன்பு ஆயர் சாமுவேல் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். அவர் என்எம்எஸ்ஐயில் ஒரு வருடம் ப்ரொமோஷனாக ஒர்க் பண்ணதால் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் ஆயராக 25 பேராயங்களில் சிறந்த பெரிய பழமை வாய்ந்த புதுமை நிறைந்த பேராயத்தில் ஆயராக பொறுப்பேற்கணும். அது என்எம்எஸ்ஸுடைய பணின்னு சொல்கிறாங்க. அங்கே பணி செய்தால் எனக்கு ஒரு உயர்வு கிடைச்சது. நீங்கப்பா ஒருவேளை இன்றைக்கி வேதனையோடு கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் என் பிள்ளைகளுக்கு சரியான வாழ்வில்லை, என் பிள்ளை நீட்டில் படித்தா மார்க்கு கிடைக்கல, 2 வருஷமாக படிக்கிறா, டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஏற்ற மார்க் வரலப்பா, அந்த மார்க்கு தருவீரானால் என்எம்எஸ்சிக்கு நான் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து அந்த ஹாஸ்டலுக்கு நான் இப்போ முன்பதிவு செய்கிறேன்ப்பா, மனமிறங்க என் பிள்ளையை ப்ளெஸ் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக. என் பெண் பிள்ளைக்கு நான் நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், வந்த வரன் நல்ல இல்லை, நல்ல மருமகன் இல்லைப்பா, எவ்வளவோ கொடுத்து பார்த்தேன், தீய பழக்கத்தினால கஷ்டப்படுறான், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ப்ளெஸ் பண்ணுங்கப்பா. இதோ என்எம்எஸ்ஐ ஆதரித்த அந்த ஆயரை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, தன் பிள்ளையை நினைத்து ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக. நான் ஊழியத்தில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், மிஷன் ஸ்தாபனத்தில் ப்ரொமோஷனாக பணி செய்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லைப்பா, எனக்கு ஒரு அமைதியான வாழ்வை தாங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க அன்பு உங்களுக்கு சமாதானம். ஏசாயா 9:6 சொல்லுது, அமைதியின் அரசர் உங்களோடு இருப்பார்னு சொல்லுதுப்பா. அந்த அமைதியை கொடுங்க, மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொடுங்கப்பா. வாழ்க்கையில் ஒரு விதமான கஷ்டங்கள், வேதனை, துன்பங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு உங்களுடைய சன்னிதானத்தில் தூயல் பவுல் ஆலயத்தில் ஜெபித்த இவ்வளோ மக்களை இங்கே ப்ளெஸ் பண்ணியிருக்கீங்கப்பா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த மக்கள் இங்கே தொட்டு விடுதலை கொடுத்துருக்கீங்க. இங்கே ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ளவர் இருக்க, அவர் மனுஷனை பார்க்கல, உயிருள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிற நம்பிக்கையோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கீங்க. ஆற்றில் வந்து ஜெபிக்கிறப்போ இன்றைக்கும் ஜெபிக்கிற மக்கள் விசுவாசத்தோடு தங்களுடைய வயிற்று பகுதியில் அந்த ஸ்டோனுக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, கழுத்து பகுதியில் கேன்சர் கட்டியோ என்று பயத்தோடு கழுத்து பகுதியை தொட்டு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, காது சரியாக கேட்கல, அந்த காதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங் நீங்கள் மகளே, உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொன்னீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே, அந்த கானானிய பெண் ஐயா ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உமது கட்டளையின்படி நடக்காத ஒரு கூட்டமாக இருந்தாலும் தன்னை நினைத்து ஜெபித்த பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு விடுதலை கொடுத்தீங்க. அப்படி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஐயா நான் இந்த வேலைக்காக பல முயற்சி செய்கிறேன், இந்த வாலிப வயதில் நான் இந்த வேலைக்காக முயற்சி செய்கிறேன், பேங்க் எக்ஸாம் முயற்சி செய்றேன், ஆனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் இந்த வருஷம் எழுதுற அந்த 4வது அட்டெம்ப்ட்ல எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த வாலிப மகனுக்கப்பா, அது கிடைக்கிறப்ப முதல் காணிக்க என்எம்எஸ்கோ திருச்சபைக்கோ கொடுக்க போறார், அவரை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க. அடுத்த ஆராதனையில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தாங்க, என்எம்எஸ்க்கு ஆதரவைத்தாங்க, திருச்சபை ஆசிர்வதிங்க. திருச்சபையோட கட்டுமான பணி நினைக்கிறோம்ப்பா, பழமை வாய்ந்த திருச்சபையை புதுமை நிறைந்ததாய் மாற்ற எடுக்கிற முயற்சிகள், திருச்சபையின் ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் ஆயர், பேராயர், பேராயர் கீழே வேலை செய்ய அலுவலர்கள், செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. பலியில் இருக்கப்பட்ட ஐயருக்கு ஆசிரமமாய் திருச்சபை மாற்றித்தாங்க, வழிநிறுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்